अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகசரம் என்கிற ஸ்தோத்திரத்திலே 1000 ஸ்லோகங்களாலே பாதுகையினுடைய பெருமையை எடுத்துரைக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 725வது ஸ்லோகம். அது பிம்ப பிரதிபிம்ப பத்ததி, பாதுகையிலே தெரியக்கூடிய பிரதிபிம்பங்களை பற்றின சிறப்பு அதை விவரிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பகவான் கருட வாகனத்திலே எழுந்தொழி இருக்கிற பொழுது அவரை சேவிக்க வர அத்தனை தேவதைகளும் கூட அவரவர்களுடைய வாகனத்திலே இருப்பார்களாம். பகவான் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி விட்டானால் எல்லாரும் கடைசியில் அவர்களும் இறங்கி விடுவார்கள், தரையிலே வந்து நிற்பார்கள். அதுக்கு மேலே ஒரு விசேஷம் தெரிவிக்கிறார், ஸ்லோகத்திலே பார்ப்போம். பகவதி கருடஸ்தே வாகனஸ்தாக சுரேந்திராः त्वयि विनिहितपादे भूमिमेवाश्रयन्ति तदपि चरणरक्षे रत्नजाले त्वदीये प्रतिपलित निजांगाः तुल्यवाः भवन्ति. பகவதி கருடஹ கருடஸ்தே வாகனஸ்தாக, அதாவது எம்பெருமான் கருட வாகனத்திலே, அதாவது நீ கருட வாகனத்திலே எழுந்தொழி இருக்கிற பொழுது பகவான் பகவதி கருடஸ்தே என்னால் பகவான் கருட வாகனத்திலே எழுந்தொழி இருக்கிற பொழுது வாகனஸ்தாக சுரேந்திராக, சுரேந்திராக அத்தனை தேவதைகளும் அவரவர்களுடைய வாகனத்திலே இருப்பார்கள். அப்படித்தான் அவளுடைய வழக்கம் அது. அப்புறம் துவயி வினிகித பாதே, நீ அதிலிருந்து கீழே இறங்கி கருட வாகனத்திலிருந்து இறங்கி துவயி வினிகித உன்னிடத்திலே அவன் திருவடியை சேர்த்த பொழுது, அதான் பாதுகையிலே, பாதுகையை பார்த்து சொல்ற ஸ்லோகம் தானே இது. ஆஹா துவயி வினிகித பாதே, அந்த பகவதி அந்த எம்பெருமானவன் உன்னிடத்திலே தன்னுடைய திருவடிகளை வைத்த பொழுது அந்த தேவதைகள் அத்தனை பேரும் என்ன பண்றா? பூமிமேவ ஆஸ்ரயந்தி, பூமியையே அடைகிறார்கள். அப்படியும் ததபி இருந்தாலும் அப்பொழுது என்ன? சரணரக்ஷே, எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே, ரத்னஜாலே துவதீயே பிரதிபலித்த நிஜாங்காக, அந்த உன்னுடைய மாணிக்கங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது, ரத்தின கற்கள், அதுல துவதீயே ரத்னஜாலே, உன்னுடைய அந்த கற்களிலே நவரத்தனங்களிலே பிரதிபலித்த நிஜாங்காக, தங்களுடைய அங்கங்கள் எல்லாம் அதிலே பிரதிபலிக்கப்படுகிறது. அத்தனை தேவதைகளும் கீழே இறங்கி விட்டார்களானாலும் கூட அத்தனை தேவர்களும் என்ன பண்றான்னா இதுல பிரதிபலிக்கிறாளாம். பிரதிபலிச்சா என்ன ஆகுது? துல்யவாக பவந்தி, எல்லாரும் ஒரே வாகனத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். என்ன சொல்றார்? அதாவது முதல்ல அவரவர்கள் தந்தமுடைய வாகனங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்திரனுக்கு ஐராவதம் என்ன ஒரு வாகனம், குபேரனுக்கு ஒரு வாகனம், வருணனுக்கு ஒரு வாகனம், என இப்படியெல்லாம் வாகனங்கள் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் அவருடைய வாகனத்தில் தான் இருக்கார்கள். ஆனால் பகவான் வாகனத்தில் இருக்கிற பொழுதுதான் அவர்கள் வாகனத்தில் இருக்கலாம். பகவான் வாகனத்தை விட்டு இறங்கி விட்டானால் இவர்களும் வாகனத்தை விட்டு இறங்க வேண்டும். அப்ப என்ன ஆகுதுன்னா, வாகனத்தை விட்டு இவர்கள் இறங்கின பிற்பாடு எல்லாரும் அந்த தரையில நிற்கிறா, அந்த பூமி ஆசிரியந்தின்னு பூமியிலே நிற்கிறார்கள். அப்பொழுது
எம்பெருமானுடைய பாதுகையில அத்தனை பேருடைய உருவமும் பிரதிபலிக்கிறது. அப்படி பார்த்தால் என்ன ஆகிறதுன்னு கேட்டா, எல்லாரும் பெருமாளை போலேயே பாதுகையிலேயே இருக்கிறா போல இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை தான் தெரிவிப்பதாக பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதாவது எல்லாரும் துல்லிய வாகா பவந்தி, ஒரே வாகனத்தை உடையவர்களாய் இருந்தார்கள் சொல்றாரு. என்ன வாகனம்? அப்பொழுது வாகனம் இல்லை என்ற நிலைன்னு சொல்லலாம். அல்லது துல்லிய வாகனம்ன்றதுக்கு என்ன, அந்த பிரதிபலனம், அந்த பிரதிபலத்தை வைத்துக்கொண்டு, இந்த பிரதிபலித்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது எல்லாரும் இப்பொழுது எம்பெருமான் மட்டும் பாதுகையில எழுந்தருளிக்கல, இந்த தேவதைகளையும் இப்பொழுது பாதுகையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம் என்பது போல பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக 726வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இது ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு சின்ன புராண விஷயம், அதை தெரிவிக்கிறார். தேவதைகளெல்லாம் வந்து அந்த தேவஸ்திரிகள் அத்தனை பேரும் வந்து பாதுகையை சேவிக்கிறார்கள். அதில் அவளுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது. அது என்ன ஆகுதுன்னா, தங்களை மேலும் அழகுபடுத்தி கொள்வதற்காக அந்த பாதுகையிலே அப்படி நுழைந்தார்கள் என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை தெரிவிப்போம். ஸ்வச்சாகாராம் சுரயுவதயா ஸ்வப்ரதிச்சன் அலக்ஷ்யாத் காஹந்தே த்வாம் பிரணதி சமயே பாதுகே சாபிமானாஹ ஸ்ரீரத்னானாம் பரிபவ விதௌ சிருஷ்டிமாத்ரேண தக்ஷாம் நீச்சை கர்த்தும் நரசகமுனேஹே ஊர்வசீம் ஊருஜாதாம். புராணத்திலே ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது பகவான் பத்ரிகாசிரமத்திலே தவம் செய்து கொண்டிருந்தான். முன்னொரு காலத்திலே பகவான் நாராயண ரிஷி என்கிற ஒரு ரூபத்திலே, அதான் நரநாராயணனாய் சிங்காம விரித்தவன் எம்பெருமான் என்னெல்லாம் ஆழ்வார்கள் கூட அனுபவிக்கிறார்கள். அப்போ நாராயண ரிஷி, அதாவது நாராயண ரிஷின்னா நாராயணனே ஒரு ரிஷியாக அப்படி தவம் செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லுவதுண்டு. அந்த சமயத்தில் யார் தவம் செய்தாலும் அதை கடுக்கிறது தான் காரியம் இந்திரனுக்கு. ஏன்னா தவம் செய்து விட்டார்களானால் அவர்கள் நல்ல பதவி கேட்கிற பொழுது இந்திர பதவி வேணும்னு கேட்டுவிட்டாள்னா அதுக்கு பலனா தன்னுடைய ஸ்தானம் போயிடுமே அவனுக்கு. அதனால அவனுக்கு பயம். அதனால என்ன பண்றானா, இது தவத்தை கடுக்கணும். தவத்தை கடுக்கிறதுக்காக என்ன பண்றான், தேவலோகத்தில் இருந்த அப்சர ஸ்திரீகள் நிறைய பேர் இருந்தா, அழகான பெண்கள், அவர்களையெல்லாம் இவர் முன்னால அனுப்பிச்சு வச்சான். இந்த நாராயண ரிஷி முன்னாலே இந்த பெண்களை பார்த்த உடனே அவர்களிடத்துல இவர் மயங்கி தவத்தை கைவிட்டு விடுவார் என்று நினைத்து அப்படித்தான் அந்த அவர்களை அனுப்பி வைத்தான் இந்திரன். அப்பொழுது நாராயண ரிஷி என்ன பண்ணினாராம், தன்னுடைய தொடையை இப்படி தட்டினாராம். தட்டினாக்கா அதுலேருந்து ஒரு அற்புதமான அழகுடைய ஒரு அப்சரசு வெளியில வந்தாளாம். இப்போ எதிரில் வந்த தேவலோகத்து அப்சரசுகள் அத்தனை பேருடைய அழகை காட்டிலும் மிக மிக அதிகமான அழகுடையவளாக ஒருத்தி வந்தாள். அவளுக்குத்தான் ஊர்வசின்னு பேர். அதாவது பகவானுடைய ஊருவிலேந்து, நாராயண ரிஷியினுடைய ஊரு தொடையிலேந்து அவள் வந்தபடியினாலே அவளுக்கு ஊர்வசின்னு பேர். அந்த ஊர்வசியினுடைய அழகை பார்த்த உடனே இந்த தேவதைகளெல்லாம், தேவஸ்திரிகள், அதாவது நாராயண ரிஷியினுடைய தவத்தை கெடுப்பதற்காக வந்த தேவ ரிஷிகளெல்லாம், அந்த தேவ ஸ்திரீகளெல்லாம் வெட்கப்பட்டு, ஐயோ இவள் அழகுக்கு முன்னாலே நம்முடைய அழகு என்ன என்று அவர்களெல்லாம் ஓடிவிட்டார்களாம். இது புராணத்திலே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இப்போ தேவஸ்திரீகளெல்லாம் எம்பெருமானை வந்து சேவிக்கிறார். சேவிக்கிற பொழுது அத்தனை தேவஸ்திரீகளுடைய அந்த பிம்பமும் அந்த பாதுகையில் பிரதிபலிக்கிறது. அது எதுக்காகன்னு கேட்டா, ஏற்கனவே தாங்கள் அவமானப்பட்டார்களோ இல்லையோ, அந்த அவமானத்தை போக்கிக் கொண்டு இன்னும் சிறந்த அழகை பெற வேண்டும். ஏன்னா நாராயண ரிஷியினுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையிலிருந்து வந்தவள் தானே அவ்வளவு அழகா இருக்கா, அதாவது அவனுடைய தொடையிலேருந்து வந்தவள் தானே அவ்வளவு அழகா இருக்கா, நாமும் அப்போ பாதுகையில நுழைந்தால் நாமும் அழகாயிடுமோ இல்லையோ என்று அப்படி நினைத்தவர்கள் வந்தார்கள் என்பது போல ஒரு கருத்து. அந்த கருத்தை இந்த ஸ்லோகத்துல எப்படி தெரிவிக்கிறார்னு பார்ப்போம். என்ன சொன்னா, ஸ்வச்சாகாராம் சுரயுவதயா ஸ்வப்ரதிச்சன்ன லக்ஷ்யாத். அதாவது நன்ன தங்களுடைய ஸ்வச்சாகாரம் நன்ன தெளிவாக இருக்கக்கூடிய அந்த சுரயுவதயா தேவ பெண்கள், அவர்களுடைய ஸ்வப்ரதிச்சன்ன லக்ஷ்யாத், அத்தனை தேவதைகளுடைய பிரதிச்சன்னம் என்னால் அந்த பிரதிபலிப்பு அதுல தெரிகிறதே. அதனால என்ன பண்றான்னா, காஹந்தே த்வாம் பிரணதி சமயே பாதுகே சாபிமானாக, மிகவும் கர்வம் உடையவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள்.
ஸ்திரீ ரத்னானாம் பரிபவ விதௌ. ஏற்கனவே அந்த ஸ்திரீகளுக்கு ஒரு பரிபவம் ஏற்பட்டது. எப்பொழுது என்னால் சிருஷ்டி மாத்திரேன தக்ஷாம், என்ன எப்போ எப்போ சிருஷ்டி மாத்திரேன யாரு சிருஷ்டித்த பொழுது அந்த நரசக முனே, நரசக முனி என்னால் நாராயண முனின்னு அர்த்தம். அந்த நரன் என்பவனை தனக்கு தோழனாக கொண்டிருந்தார் நாராயண முனி. ஊர்வசியும் ஊருஜாத்தாம், அந்த சமயத்துல ஊர்வசி, ஊருவிலிருந்து தொடையிலிருந்து புறப்பட்ட ஊர்வசி, அந்த ஊர்வசியினாலே அவர்கள் ஒரு அவமானத்தை அடைந்தார்கள் அந்த தேவத ஸ்திரீகள். நான் முதல்ல வந்த பொழுது ஊர்வசியினுடைய அழகை பார்த்த உடனே நமக்கு அழகே இல்லை அப்படின்னு ஓடி போயிட்டாலும் இல்லையோ, இப்பொழுது அந்த ஊர்வசியை நீச்சைகி கர்த்தும், அவளையும் கொஞ்சம் தாழ்ந்தவளாக ஆக்கணும், அழகிலே நாம் உயர்ந்தவர்களாக ஆக வேணும் என்பதற்காகத்தான் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா இந்த பாதுகையிலே தங்களுடைய பிரதிபிம்பம் என்கிற வியாஜத்தினாலே காஹந்தே என்று சொல்றார். என்ன சொல்றா, சொச்ச பிரதிச்சன்ன லட்சியாது காஹந்தே துவாம், என்ன உன்னிடத்திலே அவர்கள் நுழைகிறார்கள். துவாம் உன்னை பிரணத்தி சமய சேவிக்கிற சமயத்திலே பிரதிச்சன்ன லட்சியாது சொல்றாரு. பிரதிச்சந்த லட்சியாத்து என்னால் என்ன, அந்த உள்ளுக்குள்ள போய் அப்படி பூந்து விட்டால் அப்ப தங்களுக்கும் அந்த அழகு வந்து விடும் என்று நினைத்து இப்படி அதாவது தேவஸ்திரிகள் பெருமாளை வணங்க வருகிறார்கள், அவளுடைய பிம்பம் பாதுகையில பிரதிபலிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, ஊர்வசியை விட தாங்கள் அழகா இருக்கணும் என்ன, அதுக்காகத்தான் இது உள்ள பிரவேசித்தார்கள். அப்ப எம்பெருமானுடைய பாதுகையில பிரவேசிச்சா தங்களுக்கு அந்த அழகு வந்துவிடும் என்ன, அவர்கள் அப்படி பண்ணினார்கள் என்பது போல ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் அற்புதமாக காட்டி அருளினார். அதற்கு அடுத்தபடியாக 727வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் எப்பொழுதும் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியில அந்த புறத்துக்கு போனா கூட கடைசியில சயனத்திலே படுக்கிற பொழுது பாதுகையை பக்கத்துல வச்சுட்டு தானே போகணும். அப்ப எம்பெருமானை விட்டு பிரியாதான்னா அப்பொழுதும் கூட இது பிரிவதில்லை என்கிறதுக்கு இன்னொரு அர்த்தத்தை காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. ஸ்வேச்சா கேளி பிரிய சகச்சரியும் ஸ்வச்சரத்னாபிராமாம் ஸ்தானே ஸ்தானே நிகித சரணோ நிர்விஷன் ரங்கநாதா சஞ்சாராந்தே சககமலயா சேஷசய்யாதிரூடா த்யக்த்வாபி த்வாம் த்யஜதி ந புனः ஸ்வப்ரதிச்சன்ன லக்ஷ்யாத். எம்பெருமான் ஸ்வேச்சா கேளி என்னால் தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய விருப்பப்படி எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், பிரிய சகச்சரியும் ஸ்வச்சரத்னாபிராமாம் எல்லாம் தன்னுடைய பத்தினிமார்களோடு கூட இஷ்டப்படி விளையாடுகிறான், எல்லாம் போறான், எல்லா இடத்துலையும் அப்படி திரிகிறான். அப்படியெல்லாம் இருந்தவன் கடைசியில என்ன பண்றான்னு கேட்டா, ஸ்தானே ஸ்தானே நிகித சரணோ நிர்விஷன், எல்லா இடத்திலும் தன்னுடைய திருவடிகளை வைத்துக் கொண்டு அங்கங்கே சென்றானவன். சஞ்சாராந்தே, தன்னுடைய சஞ்சாரத்தினுடைய முடிவு ஏற்படுகிறது. அப்படி முடிவு ஏற்படுகிற பொழுது என்ன பண்ணுகிறான், மறுபடியும் அந்த புறத்திற்கு வந்தான். வந்து கமலயாசக சேஷசய்யாதிரூடா, கமலயாசக பெரிய பிராட்டியாரோடு கூட அந்த சேஷசயனத்திலே போய் அவன் ஏறி அமர்கிறான். பெருமாள் என்ன பண்றாருன்னா சாத்தி கொண்டு அந்தந்த காலங்களில் வெளியில எழுந்தொழுகிறார், எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போறார். போயிட்டு முடிவில் என்ன பண்றார், தம்முடைய அந்த புறத்துக்கு வருகிறார். பெரிய பிராட்டியாரோடு கூடி அந்த சேஷசயனத்தில் அவர் ஏறி அருளுகிறார், சேஷசயனத்தில் ஏறுகிறார். அப்படி ஏறுகிற பொழுது கடைசியில அந்த சேஷசயனத்தில் ஏறுற பொழுது என்ன பண்ணுவார், தியக்த்வா பித்வாம், உன்னை விட்டுட்டுத்தானே பாதுகையை கீழே விட்டுட்டுத்தானே அந்த படுக்கையில படுக்க வேணும் அப்படின்னு உன்னை விட்டாலும் கூட ந புனः தியஜதி, உன்னை விடுவதில்லைன்னு. உன்னை கீழே விட்டுட்டு தான் சேஷசயனத்துல ஏறுறார், ஆனா அப்பொழுதும் உன்னை விடலைன்னு. ஏன் விடலைன்னு கேட்டா, அப்போ அந்த பாதுகையில பிரதிச்சன்ன லக்ஷ்யாத், அந்த எம்பெருமானுடைய திருமேனி இந்த பாதுகையில பிரதிபலிக்கிறது. அப்ப எங்க பெருமாள் பாதுகையை விட்டார், பாதுகையை விட்டுட்டு சேஷத்துல ஏறின பிற்பாடும் கூட பாதுகையில எம்பெருமான் தெரிகிறானா இல்லையா அந்த பிரதிபலிப்பினாலே? அப்படி பார்த்தால் என்ன, அப்பொழுது கூட எம்பெருமான் அந்த பாதுகையை பிரியவில்லை, அந்த பாதுகையோடு தான் கூட இருக்கிறார் என்று சொல்லும்படியாக இப்படி இருக்கிறது என்று அற்புதமாக அனுபவிக்கிறார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।